ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, எஸ்எஸ்எஸ் ரேங்க், ரிவைவல் ஹண்டர் அல்ல சூசைட் ஹண்டர், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்னென்னு வச்சுக்கலாம். இதுக்கு 2 நேம்ஸ் இருக்குது. இப்போ நம்ம 8th சாப்டர் பார்க்கலாம். 8th சாப்டர் போனீங்கன்னா வந்து அந்த கோஸ்ட்டு வந்து 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க தானே கடைசி சாப்டர் பார்க்கும்போது. ஸோ அதுலேருந்து கண்டினியூ ஆகுது. ஸோ அந்த கோஸ்ட் வந்து இவனை வந்து கூப்பிட்டுட்டு இருக்குது. டே எந்திரிடா எந்திரிடான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்குது. இவனும் வந்து என்னடா இதுன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு எந்திரிச்சு பார்க்குறான். எந்திரிச்சு பார்த்தா தெரியும், டைம் பார்த்தீங்கன்னா 4 மணி, விடிய காலையில் 4 மணிக்கே வந்து இவனை எழுப்பி விடுது. யோ உனக்கு அறிவே இல்லையா, இந்த டைமில் எதுக்குடா என்னை எழுப்பி விட்ற, எவனாச்சும் இந்த டைமில் எந்திரிப்பானான்னு சொல்லிட்டு அவனும் கேட்குறான். அதுக்கு அந்த கோஸ்ட் சொல்லி, இல்லை அந்த தாத்தா வந்து எப்பயுமே 4 மணிக்கு எந்திரிச்சு பண்ணிடுவான், நீ மட்டும் தான் இப்படி இருக்க அப்படின்ற. அதுக்கு வந்து அவன் என்ன சொல்கிறான், டேய் நீ வந்து கோஸ்ட்டாக இருக்குன்னா உனக்கு தூக்கமே வராது, அதனால தான் என்னை எழுப்பி விட்டு சாவடிக்கிறியா நீ அப்படின்றான். அந்த கோஸ்ட்டு வைக்கப்படுது. ஆக்சுவலாக பார்த்தா அந்த கோஸ்ட்னால் வந்து தூங்க முடியாது. ஸோ அது போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு இவனையும் எழுப்பி விடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த சாப்டரில் பார்த்தீங்கன்னா அவங்க 4 பேர் இவங்கெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கான். எது 4 மணிக்கு எழுந்திரிச்சு. இது பார்க்கும்போது லைட்டாக சோலோ லெவலிங்கில் ஒர்க் அவுட் பண்ணுவோம் நானே. ஸோ அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கோஸ்ட் என்ன சொல்கிறதுனா, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பணம் வேணும். ஸோ பணம் வேணும்னா லாட்ரி டிக்கெட் நான் வந்து அவனோட வேர்ல்டில் வந்து அவன் வந்து லாட்ரி டிக்கெட் வின் பண்ணானாமா. ஸோ அதை வந்து நம்ம இந்த வேர்ல்டில் வந்து எடுக்கணும் அப்படின்றான். அதுக்கு நம்மளோட கிம் என்ன சொல்கிறான்னா, கிம்முன்னு சொல்லலாம், இல்லைன்னா நீங்கள் கோஞ்சான்னு சொல்லலாம். இதில் எல்லாருமே வந்து கோன்ஜான்னு தான் சொல்கிறாங்க. கான்ஜா எனக்கு கரெக்டாக ப்ரொனன்சியேஷன் பண்ணுறது இல்லை. ஸோ காஞ்சா என்ன சொல்கிறான்னா, அவன் தான் மெயின் கேரக்டரோட நேமு, அதுதான் அவனோட நேமு. ஸோ காஞ்சா என்ன சொல்கிறான், சரி இதுக்கு நம்ம லாட்ரி டிக்கெட் வின் பண்ணணுன்னா எங்கே போய் பண்ணுறதுன்னு கேட்குறான். அதுக்கு வந்து அந்த கோஸ்ட் என்ன சொல்லுதுன்னா, இங்கே வந்து இந்த வேர்ல்டில் வந்து ரேங்க் 3 இருக்காமா. ஸோ ரேங்க் 3ல் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் பொண்ணு ஒருத்தி இருக்கா. ஸோ இந்தியன் பொண்ணில் வந்து சாரி பொட்டு ஒருத்தி இருக்கா. ஸோ அவள் பேர் வந்து மெசேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவன் வந்து ஒரு அந்த குரூப்பில் வந்து லீடர் அவள் வந்து ரேங்க் 3. ஸோ அவன் வந்து என்ன பண்ணுவானா, அவளோட ஸ்பெஷல் பவர் என்னென்னா, மற்ற வேர்ல்ட்ஸ்லலாம் இப்போ வந்து உதாரணத்துக்கு இந்த கோஸ்ட் வந்து வேறு வேர்ல்டில் இருக்கிறாங்க. ஸோ அவனால் என்ன பண்ண முடியுமா, எல்லா வேர்ல்ட்ஸ்லேயும் வந்து கன்சென்ட் பண்ணி காசு எந்த உலகத்தில் இருக்கா அந்த இதில் பண்ண முடியுமாம்மா. ஸோ அவள் வந்து என்ன பண்ணுறான்னா, அந்த மணி இதாட்டம் இருக்கான். ஸோ இவகிட்ட போய் அந்த லாட்ரி டிக்கெட், இவனோட கோஸ்ட்டோட லாட்ரி டிக்கெட் இருக்குதுன்னா, ஸோ அந்த டோக்கனா என்னமோ சொன்னான்னா, இவனுக்கு அந்த அந்த அவளோட மேஜிக் யூஸ் பண்ணி அவன் அந்த வேர்ல்ட்லேருந்து அமௌண்ட்டை வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்துடுவான். ஸோ அதெல்லாம் வந்து கோஸ்ட் என்ன சொல்ல, நீ அங்கே போன்னு சொல்லுது. ஸோ உடனே வந்து நம்மளோட மெயின் கேரக்டர் கோஜாவும் வந்து அங்கே போனான். ஸோ கோஜா அங்கே போயிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, சரி நம்பரை சொல்லு அப்படின்றது. ஸோ அப்புறம் நம்பரை சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, எஸ். ஸோ இதுக்குள்ளே வந்து நம்ம அந்த லாட்ரி டிக்கெட்டில் வந்து இவன் தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸு. அந்த லாட்ரி டிக்கெட்டோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 40,100 என்னமோ இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா லைஃப் டைமே வந்து செட்டில் ஆயிடலாம் அந்த அமௌண்ட்டை வச்சு. ஸோ அந்த அளவுக்கு அந்த பவரு. ஸோ உடனே வந்து இவனை வந்து அங்கேருந்து மேனேஜர் உள்ளேருந்து வெளியில் வந்துடுறான். ஸோ மேனேஜர் உள்ளேருந்து வெளியில் வந்துட்டு, தம்பி 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 நீங்கள் விஐபிப்பா உள்ளே வாங்கப்பான்னு சொல்லிட்டு அவனை தனியாக கூட்டிகிட்டு போய் அவன் பணத்தை காமிக்கிறான். ஸோ அந்த பணத்தை நீங்கள் வேணால் இங்கேயே வச்சுக்கலாம், ஏதோ அவங்க பேங்க் மாதிரி தான், நீங்கள் வேணால் நீங்கள் இங்கேயே வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் சொல்கிறான். அதுக்கு வந்து நம்மளோட கோஜா என்ன சொல்கிறான்னா, சரி ஓகே நான் வந்து பணத்தை வைக்கிறேன், பட் எனக்கு வந்து ஒரு உதவி வேணும் அப்படின்றான். ஸோ அந்த மேனேஜர் கேட்குறான், உனக்கு என்ன வேணும் அப்படின்றான். எனக்கு வந்து ஆனரி மெம்பர்ஷிப் கார்டு வேணும் அப்படின்றான். ஸோ ஆனரி இல்லைன்னா ஹானர், ஸோ ஆல் ஆஃப் ஃபெமர் அந்த மாதிரி நிறைய இது இருக்குது தானே. ஸோ அது என்னென்னா வந்து இப்போ பேங்க்லேயே நீங்கள் வந்து நிறைய பேர் இருப்பாங்க, பேங்க்கில் போயிட்டுருப்பாங்க. ஸோ நீ அந்த பேங்க்லேயே வந்து நீ வந்து கொஞ்சம் நிறையா லம்பான அமௌண்ட் போட்டினா உனக்கு ஒரு கார்டாட்டம் கொடுப்பாங்க. ஸோ லைக் விஐபி கார்டு மாதிரி. ஸோ அந்த மாதிரி அவன் என்ன கேட்குறான்னா, கோஜா எனக்கு இந்த மாதிரி விஐபி இது வேணும், ஸோ அதுக்கு நீ எனக்கு ஏற்பாடு பண்ணி தரணும்னா, அதுக்கு அந்த மேனேஜர்லாம் ஓகேன்றான். ஸோ அந்த விஐபி கார்டு என்ன பண்ணணும்னா, நம்ம கோஜா வந்து ஃபஸ்ட்டு 2 சாப்டர் வந்து போயிடுறான், ஃப்ளாஷ்பேக் ஆட்டம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேம் மெம்பர் இருக்கான். ஸோ அவன் என்ன பண்ணுவான்னா, யார் கூடயும் ஜாயின் பண்ணாமல் அவன் தனியாக இருந்ததுனால தான் வந்து விஷத்தை வச்சு அவனை சாவடிக்க பார்க்குறாங்க. நான் அந்த மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் இந்த டைம் நான் புத்திசாலித்தனமாக எல்லாத்தோடையும் லிங்காக வச்சுக்கணும், அப்போ தான் வந்து நான் உயிரோடு இருப்பேன்னு சொல்லிட்டு நம்மளோட கோஜா வந்து நினைக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இன்னொன்று கேட்குறேன், இப்போ இருக்கிறது வந்து வீடு வந்து சின்னது. ஸோ நீங்கள் வந்து உங்களோட உங்களோட இதை வச்சு எனக்கு ஒரு வீடு வேணும், அதுவும் ஸ்டே பண்ணுறதுக்கு, அதுவும் வந்து ஃப்ரீயாக வேணும். ஏன்னா இவன் வந்து அமௌண்ட் நிறையாவே வச்சுருக்கான். ஸோ அதுக்கு வந்து வட்டியெல்லாம் இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி நிறையா வரணும்னா, ஸோ அதெல்லாம் எனக்கு வேணும்னா அதுக்கும் சரிண்ணா. அதுக்கப்புறம் வந்து என்னை பற்றி என் பேர் வந்து யாருக்குமே தெரியக்கூடாது, நான் தான் இந்த வின் பண்ணிட்டு. ஸோ அதுக்கு மாதிரி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, யாராவது புதுசாக வந்த ஆனரி மெம்பர் வந்து இனிமேல் வின் பண்ணிட்டான்னு சொல்லி என் பேரை மென்ஷன் பண்ணாதீங்கன்றான். ஸோ அதுக்கும் வந்து அந்த மேனேஜர் வந்து ஓகேன்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வைங்க பண்ணலாம், அதோட சரி அந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு.
நம்ம 9த் சாப்டர் போகலாம். ஸோ 9த் சாப்டரில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கோஸ்ட்டு வந்து என்ன சொல்லுதுன்னா, சரி இப்போ வந்து உனக்கு பணம் வந்துருச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஸ்கில் வேணும். ஸ்கில் வேணும்னா உன் பாடிய வந்து பவர் பண்ணணும். பாடிய பவர் பண்ணணும்னா வந்து இந்த உலகத்துல வந்து அந்த ஸ்குவாடு அதுமாரி அந்த மந்திரம் ஸ்குவாட்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உனக்கு ஏதாவது போர்ஷன் மாதிரி ரெடி பண்ணணும். என்கிட்ட ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவை வந்து நீ வந்து இந்த போர்ஷன் மேக் பண்ணுறவங்ககிட்ட போய் நீ கொடுத்தீங்கன்னா உனக்கு பவர் இன்க்ரீஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோஸ்ட் சொல்லும். அதுக்கப்புறம் அவனும் சொல்லி யோசிக்கிறான். சரி நம்ம வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த கோஸ்ட் இருக்கிறான். நான் வந்து அந்த தாத்தாவை வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போவேன் ஷாப்புக்கு. அந்த ஷாப்புக்கு வந்து நீ இப்போ தாத்தா வந்து அந்த ஷாப்போட ஓனரோட ஃப்ரெண்டு. பட் நீ அங்கே போயிட்டு நீயும் அங்கே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோஸ்ட் வந்து அவனை கூட்டிகிட்டு போவோம். அங்கே கூட்டிகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா, அந்த கோஸ்ட் சொல்லு உமேகா தாத்தாவோட ப்ரெசன்ஸை நான் ஃபீல் பண்ணுறேன். நீ ஒழிஞ்சிக்கோ கிம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் இவன் ஒழிஞ்சிக்குவான். ஸோ அந்த தாத்தா இவனை பார்த்தாவே போட்டு தள்ளிடுவான். ஸோ அதே அப்புறம் வந்து திருப்பியும் ஒன் டே பேக் போகணும். அந்த இது வேணான்னு சொல்லிட்டு 2 பேருமே அவாய்ட் பண்ணுறாங்க. எது செத்துட்டு திருப்பி போகணுன்ட்டு. அதுக்கப்புறம் வந்து நம்மளோட கோஜா என்ன சொல்கிறான், சரி இதோட விலை எவ்வளோடா அப்படின்றான். அதுக்கு அந்த கோஸ்ட் சொல்லுது 1,25,000 அப்படின்னு சொல்லுது. 1,25,000 எப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் யோசிக்கிறான். இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு நம்மளோட மெயின் கேரக்டர் இருக்கான. ஸோ அவனோட நாலேஜை யூஸ் பண்ணுறான். அவன் நாலேஜை யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஓகே எனக்கு வந்து நல்லா ஐடியா இருக்குது. யார் வந்து இதுக்கு சரிப்பட்டு வருவான்னு சொல்லிட்டு சொல்கிறான் அந்த கோஸ்ட் கிட்ட. அந்த கோஸ்ட் சொல்கிறது, நீ யாரை சொல்கிற, இந்த தாத்தா தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு. நீ இவனை விட்டுட்டு வேற எங்கே போகிற அப்படின்னா, அதுக்கு நம்மளோட கோஜா என்ன சொல்கிறான்னா, இங்கே பாடுறா நான் எனக்கு தெரியும்டான்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் கூட்டிகிட்டு போனான். அந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை கலர் பொண்ணு. ஸோ பச்சை கலர் பொண்ணுன்னு சொல்கிறத பச்சை கலர் முடி இருக்குது அந்த பொண்ணுக்கு. ஸோ அந்த பார்க்கும்போது ஜோரோ மாதிரி இருக்கா, கண்ணாடி போட்டுருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேப் கோட்டாட்டம் போட்டுட்ருக்கா. ஸோ அதை பார்த்தா தெரியும் நீங்கள் ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். அழகாக இருக்கா. ஸோ அங்கே இருக்கிற வந்து ஹவுஸ் ஓனர் வந்து அதில் இருக்க அவளோட பொருள் எல்லாத்தையும் எடுத்து தூக்கிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி நீ ஒரு வருஷமாக காசே கட்டல, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தால் உனக்கு துரத்தி விட்டுருவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம ஸ்வாட் எம்பரர் அந்த கோஸ்ட் இருக்கிறானே அது என்ன கேட்குறா, டேய் இவக்கிட்டே நீ குட்டியோட பார்த்துக்க அப்படின்றான். அதுக்கு வந்து நம்ம கோஜா சொல்கிறா, உனக்கு சொன்னாலும் புரியாது அப்படின்றான். அதுக்கப்புறம் நம்மளோட மெயின் கேரக்டர் வந்து அவன் மனசுல என்ன நினைக்கிறான்னா, இந்த பொண்ணு பார்க்க இப்படி தான் இருப்பான். ஆனால் 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்து இப்போ மெயின் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து 11 இயர்ஸ் பேக்கில் தானே இப்போ இருக்கான். ஸோ ஆல்ரெடி அவன் ஃப்யூச்சர் எல்லாமே பார்த்துட்டான். 11 இயர்ஸ் பேக்கில் இருக்கான். ஸோ அவன் என்ன சொல்கிறான், மெயின் கேரக்டர் இந்த பொண்ணு இருக்கானா இவன் வந்து ஃப்யூச்சரில் 11 வருஷத்துக்கு அப்புறம் வந்து இவன் தான் வந்து நம்பர் 1. இந்த போர்ஷனு இந்த ஹீலிங்கு எல்லாத்துலேயுமே வந்து இவன் தான் வந்து நம்பர் 1 இருப்பா. ஸோ நீ வந்து இவனை வந்து நீ எதிர்பார்த்துட்ருக்க, உனக்கு தெரியாது. நான் வந்து பார்த்துருக்கேன் லைவில். இவக்கிட்ட வந்து க்ளூவில் நிற்பாங்களாமா. இவனா கிட்டக்கிட்ட ஒருத்தன் வந்து 5 வருஷம் கிட்ட ஒரு போர்ஷனை கொடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு இருக்குமாமா. ஸோ இப்போ நம்ம கோஜா என்ன நினைக்கிறான், இவன் வந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்து ரொம்ப நம்பர் 1 ஆவா. பட் நான் இவளை வந்து இப்போவே நான் ஃப்ரெண்டை பிடிச்சிடுறேன். இப்போ வந்து இவன் வந்து ஒரு யாருமே இல்லாத ஒரு இது மாதிரி விதைய போடுறான். ஸோ அந்த விதைய போடும்போது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கோஜா வந்து அந்த பொண்ணுக்கிட்ட போனான். இங்கே பாரு எனக்கு வந்து ஒரு போர்ஷன் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ உங்களால் அந்த போர்ஷன் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறான். ஸோ அந்த பொண்ணு கேட்குது, கண்டிப்பாக நான் யாரையுமே இது வரைக்கும் சொல்லலை. பட் என்கிட்ட இப்போ வந்து ஒன்றுமே இல்லை. நான் வந்து இப்போ கஷ்டத்தில் இருக்கேன். அதனால் நான் வந்து போர்ஷன் பண்ணிட்டு பண்ணுற அளவுக்கு எனக்கு அமௌண்ட் இல்லை. நீங்கள் முன்னாடியே அமௌண்ட்டு கொடுத்துடணும் அப்படின்றான். அதுக்கு நம்ம கோஜா என்ன சொல்கிறான்னா, இங்கப்பா அமௌண்ட் பற்றியெல்லாம் பிரச்சனையே இல்லை அப்படின்னா. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து போர்ஷன் வேணும், எவ்வளோ பட்ஜெட் அப்படின்னு கேட்குறா. அதுக்கு நம்ம கோஜா சொல்கிறோம் 20K. 20Kனா பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப 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 பெரிய அமௌண்ட்டு. ஸோ பட் ஆக்சுவலாக இப்போ அந்த கோஸ்ட் கூட்டிகிட்டு போன இடத்துல வந்து 1,25,000. ஸோ இவன் வெறும் 20Kக்கு பண்ணுறான். ஸோ அந்த 20K வந்து இந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப பெரிய அமௌண்ட்டு. ஸோ அதுக்கு கோஜா என்ன சொல்கிறான், நான் வந்து முன்னாடியே அமௌண்ட்டை கொடுத்துறேன், நீ அதுக்கப்புறம் ஃப்ரீயாக பண்ணு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பொண்ணு ஷாக் ஆகுறான். அவ்வளோதான். ஸோ அதோட சரி அந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. தென் நம்ம 10th சாப்டர் பார்க்கலாம். ஸோ 10th சாப்டரில் பார்த்தீங்கன்னா வைங்க, ஸோ அந்த பொண்ணு வந்து அவளோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறா. தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ அவளோட பிளேஸ் வந்து ரொம்ப கசாமுசான்ட்டு கிடக்குது. ஸோ அந்த கோஸ்ட்டு சொல்லுடே இந்த பொண்ணு வந்து உண்மையாகவே பவர்ஃபுல்லாக இருப்பாளா 11 வருஷத்துக்கு அப்புறம், ஏன்னா நம்ப முடியலையாடா அப்படின்றா. அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணு கேட்குறா, சரி உங்கள் ரெசிபி அப்படின்னு சொல்லுங்கள், நான் அதுக்கு தகுந்த மாதிரி போர்ஷன் பண்ணுறேன்றா. ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்படின்னா இந்த இருக்கிற வேர்ல்டில் வந்து நீங்கள் வந்து எனக்கு எப்படி சொல்கிறது, இன்விசிபிள், நான் பவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படி இப்படின்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து டாக்டர் வந்து உங்களுக்கு மாத்திரை கொடுப்பாங்க தானே. ஸோ அதே மாதிரி தான் வந்து இந்த பொண்ணுக்கிட்ட வந்து
என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் இல்லைன்னா என்னென்ன வச்சு செய்யணும், குக் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா, அந்த பொண்ணு குக் பண்ணி கரெக்ட்டா பண்ணுவா. அந்த குக் பண்றதுக்கு வந்து ஒரு கலை வேணும். ஸோ அந்த பொண்ணுகிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோஜா நினைக்கிறான். கோஜா ஏன் நினைக்கிறான்னா, 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்து இவன் தான் நம்பர் 1. ஸோ அதனால இப்பவே வந்து இவள ஃப்ரெண்ட் பிடிக்கிறதுக்காக தான் வந்து இந்த மாரி ஆர்டரே வந்து குடுக்குறான். அதுக்கப்புறம் வந்து அந்த ஆர்டர் வந்து அந்த குக் பண்ற ரெசிபி வந்து சொல்றான். யாரு எனக்கு கரெக்ட்டா ப்ரொனன்சியேஷன் பண்றான்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த பொண்ணுகிட்ட சொல்றான். ஸோ அந்த கோஸ்ட் வந்து என்ன சொல்லுதுன்னா, அந்த கோஸ்ட் வந்து தனியா ஒரு ஃபார்முலா வச்சிருக்காமா. அந்த ஃபார்முலா என்னன்னா, இந்த ஃபார்முலா வந்து யாருக்குமே இல்ல. ஸோ இந்த ஃபார்முலா வந்து நானே பண்ணது. இந்த ஃபார்முலா வந்து யாருக்கும் சொல்ல மாட்டேன். பட் நீ என்னோட ஸ்டூடண்ட் தான், நான் உனக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு, அந்த ஃபார்முலால இருக்கிற என்னென்ன தேவையோ அதெல்லாம் சொல்றான். அந்த பொண்ணு நோட் பண்ணிட்டு இருக்குது. ஸோ அது நெறையா போயிட்டே இருக்குது. ஸோ நான் கொஞ்சம் ஃபார்முலா மட்டும் சொல்றேன். அது என்ன கோஸ்ட் சொல்லுதுன்னா, பன்னி கறி, மாட்டு கண்ணு, அப்புறம் எலியோட வாலு, அப்புறம் என்னென்னமோ சொல்லுது. ஃபுல்லா எனக்கு அதெல்லாம் நான் இதெல்லாம் சேர்ந்து குக் பண்ணி என்னமோ குடிக்க சொன்னா நான் குடிக்கவே மாட்டேன். ஸோ அந்த மாரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் ஃபுல்லா வந்து அந்த பொண்ணு வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டா. என்னென்ன சொல்றா அதெல்லாம் நோட் பண்ணிட்டு அந்த பொண்ணு சொல்றா. ஸோ இத குடிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் கொஞ்சம் ஸ்லோவா ஆகுற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட ரிஃப்ளெக்ஸிட்டி, அதுக்கப்புறம் நெறையா மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே ஃபாஸ்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. அதுக்கு வந்து நம்ம கோஸ்ட்டு சொல்றா, "பரவாயில்லையே இந்த பொண்ணு வந்து நம்ம சொல்ற ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கிறாளே" அப்படின்னு சொல்லுது. ஸோ அதுக்கு அந்த பொண்ணு சொல்றா, "எனக்கு இத முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 நாள் ஆகும்" அப்படின்றா. அதுக்கு வந்து நம்மளோட கோஜா என்ன சொல்றான், "நீ எவ்வளோ வேணா டைம் எடுத்துக்கோ. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னு" சொல்லிட்டு அவனும் கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் 4 டேஸ் லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. 4 டேஸ் லேட்டர் அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு வந்து 4 பாக்ஸில வந்து எடுத்துட்டு வரேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த கோஜா சொல்றான், "ஓகே இது 1 மாசத்துக்கு தாங்கும். ஸோ இந்த அமௌண்ட்டு பாதி அமௌண்ட்டும் இல்லாம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டும் குடுக்குறான்." ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுகிட்ட சொல்றேன், "ஏன் நீங்க வந்து என்கிட்ட வந்து பண்ணீங்க? நான் வந்து ஒரு நோபடி. நான் வந்து இதுக்குள்ளேயே வந்து காசு இல்லாம இருக்கிறவன். என்கிட்ட போய் எதுக்கு இத கேட்குறீங்கன்றான்." அதுக்கு கோஜா மனசுல நினைக்கிறான், "உன்கிட்ட நான் இப்போ வந்து உண்மைய மனசுல நினச்சுக்கினான். இவகிட்ட உண்மையே சொல்ல முடியாது. இவ வந்து பெரிய ஆள் ஆயிருவான்ட்டு." ஸோ அதனால இவன் என்ன சொல்றான் கோஜா, "இங்க பாரு, நான் வந்து உன்னோட நேர்மைய நான் வந்து பாராட்டுறேன். உன்னைய பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, என்ன பார்க்குற மாரி இருக்குது. நீ எப்பயுமே குட்டுக்காக தான் நீ பண்ணுவேன்னு சொல்லிட்டு நீ என்கிட்ட சொன்ன. ஸோ அதே மாரி நானும் இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு 2, 3 உருட்டுறான். ஸோ அந்த பொண்ண வந்து கவர்ச்சிருக்கா ஃப்ரெண்டு பிடிக்கிறதுக்காக. ஸோ அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, "நான் வந்து ஃப்யூச்சர்ல என்ன ஆனாலும் சரி, இப்ப நீங்க குடுத்த அமௌண்ட் வச்சு நான் கொஞ்சம் ஷாப்ப வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டேன். நான் ஃப்யூச்சர்ல எதுவுமே மறக்க மாட்டேன். இதுமாரி நீங்க என்ன தேவைன்னாலும் நீ என்கிட்ட சொல்லுங்க. இப்ப நான் 10 ஆர்டர் பண்ணிட்டேன்னா, உங்க ஆர்டர் தான் வந்து நான் ஃபர்ஸ்ட்டு செய்வேன்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கோஸ்ட் சொல்லுது, "தம்பி போர்ஷன் வந்துருச்சு. இப்ப வந்து உன்னோட ட்ரெய்னிங் டைம் ரெடியா இருக்கியாடா?" அப்படின்னு சொல்லுது. அவனும் கோஜாவும் வந்து ஐயய்யோ! அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அடுத்த நாள் பார்க்குறான். ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வந்து டவர் 3க்கு போறாங்க. ஸோ டவர் 3னா வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து இவங்க இருக்கிற வேர்ல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டி. ஸோ ஒரு ஒரு சிட்டிலயும் வந்து ஒரு ஒரு ஃப்ளோர் இருக்கும். ஸோ அந்த மாரி ஒரு ஒரு ஃப்ளோர்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு டவர் இருக்கும். "என்னடா சொல்ற?" அப்படின்றீங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து இவங்க இதில பார்த்தீங்கன்னா 100 ஃப்ளோர் இருக்குது. ஸோ 100 ஃப்ளோர்னா 100 சிட்டி இருக்கும். ஸோ பெரிய சிட்டில வந்து ஒரு டவர் இருக்கும். அந்த டவர்ல வந்து பாஸ் இருப்பாங்க. புரியுதா இல்லையா? ஸோ இது பார்க்கும்போது டவர் ஆஃப் காட் மாரி தான் இருக்கும். டவர் ஆஃப் காட், சோலோ லெவலிங் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டது தான் இந்த இது. அதுக்கு ரீஜிரோவும் எடுத்துக்கலாம். ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டது தான் இது. ஸோ இதில பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து 3 ஃப்ளோர்ல போய் அங்க இருக்கிற பாஸ் கிட்ட போய் சண்டை போட போறான். 3 ஃப்ளோர் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கிளியர் பண்ணியிருப்பாங்க. ஸோ மொத்தம் 10 வரைக்கும் 9 வரைக்கும் கிளியர் பண்ணியிருக்காங்க. 10வது வர ஸ்டக்கா இருக்காங்க. ஸோ இவன் என்ன பண்றான், ஒரு ஒரு ஃப்ளோரா ஒன் பை ஒன்னா போயிட்டு இருக்கான். ஸோ 3 ஃப்ளோருக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா கோப்லின்ஸ் இருப்பாங்க. அந்த கோஸ்ட் சொல்லுது, "இங்க பாரு கோப்லின்ஸ் வந்து நம்ம சோலோ லெவலிங் குட்டி கோப்லின்ஸ் இல்ல. இது வந்து பெரிய கோப்லின்ஸு. பார்க்கும்போது அழுக்கு மாரி இருக்குது. ஸோ என்ன சொல்றதுன்னா, இந்த போர்ஷன நீ குடி" அப்படின்றான். அதுக்கப்புறம் இவனும் குடிச்சுட்டான். குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லாருக்கு. அதுக்கப்புறம் போம்போது பார்த்தீங்கன்னா வந்து இந்த கஞ்சா அடிச்சா எப்படி இருக்கும்? அப்படியே ஒரு மாரி எல்லாமே ஸ்லோவா ஒரு மாரி நின்னுட்டு போகுமே அப்படின்னுவீங்க. ஸோ "என்னடா இது?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்னைய பார்க்காதீங்க. நான் அடிச்சதில்ல. சும்மா அப்படி படத்துல காமிப்பாங்கன்னா, ஸோ அத வச்சு பண்ணேன். நோ கேப். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த மாட்டு இதெல்லாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பண்ண போர்ஷன் நான்லாம் குடிக்கவே மாட்டேன். எனக்கு எவ்வளோதான் பவர் வேணும்னா நான் குடிக்க மாட்டேன். அன்லெஸ் இட்ஸ் ஃப்ரம் இனாட்டா. சாரி அத கட் பண்ணிடுறேன் நானு. சாரி நான் எதுக்கு இந்த மாரி டார்க் ஜோக்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னு எனக்கு புரியல. இந்த மாரி ரிவ்யூ டைம்ல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து
நம்ம குடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஸ்லோவா இருக்குது. அந்த கோஸ்ட் சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னு வைங்க, ஒரு மாரி வாடான்னு சொன்னா அவங்ககிட்ட வந்து ஒரு 100 டைம் சொல்ற மாரி அது எக்கோ அடிக்குது. ஸோ அந்த கோஸ்ட் சொல்லுதுங்கப்பா இது குடிச்சதுக்கப்புறம் பார்த்தா உனக்கு டைம் வந்து ஸ்லோவா போற மாரி இருக்கும். பட் நீ அதுக்கு தகுந்த மாரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுன்றது. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த கோப்லின்ஸ் வந்து என்ன அட்டாக் பண்ண போகுது. அதுக்கப்புறம் அந்த கோஸ்ட் என்ன சொல்லுதுன்னா, "இங்க பார் நீ உயிரோட இருக்கணும்னா ஓடு காஜா" அப்படின்னு சொல்லுது. இவனும் பயந்துட்டு ஓடுறான். ஓடும்போது பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே இவனுக்கு ஸ்லோவா இருக்கும். அப்படின்னா இவன் வந்து ஓடுறதும் வந்து இவனுக்கு ஸ்லோவா தான் இருக்கும். ஸோ அதான் இவன் வந்து தடுமாறிட்டு இருக்கான். அதோட சரி அந்த சாப்டர் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அதேமாரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே பாய்.